சிவகார்த்திகேயன் நடிப்புல அண்மையில வெளியான படம் தான் சீமராஜா. பொன்ராம் இயக்கிய இந்த படத்தை கதாநாயகியாக சமத்தா நடிச்சிருந்தாங்க. சிம்ரன், நெப்போலியன், சூர்யா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களும் நடிச்சிருந்தாங்க. டி-மான் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் அந்த அளவுக்கு சரியா போகல. இந்த படத்தை தொடர்ந்து முதல் முறையாக கனா என்ற படத்தை இவர் தயாரிச்சாரு. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் பயிற்சியாளராக சிறிய வேடத்திலும் சிவகார்த்திகேயன் நடிச்சாரு. அருண் ராஜா காமராஜா இயக்கிய இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ், சத்யராஜ், தர்ஷன் ஆகியோர் முக்கிய வேடம் எடுத்தும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல பேரை தேடி தந்தது. தற்போது எம் ராஜேஷ் இயக்கத்துல ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வராரு. இந்த பெயரிடாத படத்துல இவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. ராதிகா சரத்குமார், யோகி பாபு ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை ஸ்டூடியோ குரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய தலைப்பு மிஸ்டர் லோக்கல் என ஒரு செய்தி இணையதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவிட்டு வருது. இதை வைத்து பல ரசிகர்களும் ஃபேன்மேட் போஸ்டர்கள் எல்லாம் செய்து இணையதளங்களை வெளியிட்டு மாஸ் காட்டிட்டு வராங்க. இதற்கு படக்குழு தரப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வெளியாகல. அதனால ஒருவேளை இதுதான் படத்துடைய தலைப்பாக இருக்குமோ அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் ஒரு புதிய படத்திலும் நடிக்க போறாராம். இந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த மாதத்திலிருந்து தொடங்க போறாங்க. இரும்பு திரை படத்துடைய இயக்குனர் வி.எஸ். மித்ரன் இந்த படத்தை இயக்குறாரு. ஆர்.டி. ராஜாவுடைய 24AM ஸ்டுடியோஸ் மற்றும் கோட்டப்பாடி ராஜேஷின் KJR ஸ்டுடியோஸ் நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காருன்னு முன்னாடியே ஒரு தகவல் வெளியாச்சு. அந்த தகவலை 24AM ஸ்டுடியோஸ் ட்வீட் போட்டு உறுதி செஞ்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் நடித்த படங்கள்ல அனிருத் மற்றும் டி-மான் இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி மியூசிக் போட்டு வந்தாங்க. பாண்டியராஜ் இயக்கத்துல விமலுடன் இணைந்து சிவகார்த்திகேயன் நடித்த படம் தான் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இந்த படத்துக்கு மட்டும்தான் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. தற்போது இரண்டாவது முறையாக சிவகார்த்திகேயனுடன் இந்த படத்துல இணைகிறாரு. சிவகார்த்திகேயன் நேற்று நடந்த ஒரு விருது விழாவில பங்கேற்று இருக்காரு. அதுல நடிகர் விக்ரமும் பங்கேற்று இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து நிகழ்ச்சியை ஒரு சில நிமிடங்கள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. விக்ரம் அந்த மேடையில சிவகார்த்திகேயன் ஒரு நாள் இயக்குனராக மாறுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு நம்ம சிவகார்த்திகேயன், நான் இயக்குனரா மாறினா சியான் விக்ரமை வைத்துதான் படம் எடுப்பேன், அதுவும் டபுள் ஆக்ஷன் அல்லது ட்ரிபிள் ஆக்ஷன் படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கள் கூறிய அந்த வார்த்தையை கேட்டு அரங்கமே கைத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ராஜேஷ் டைரக்ஷன்ல சிவா நடித்து வரும் படத்துடைய பெயர் மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைட்டிலை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.